சரீரத்தை பார்க்கும்போது சொல்கிறாரு, இது நான். நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? நம்முடைய சரீரங்களை பார்க்கும்போது அது ஏன் சரீரம், என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள், என்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் மை பாடி. நம்மளை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாரு? அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நம்ம அவர் காண்கிறார். இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஆழமாக இருக்குது பாருங்கள். அதனால் எப்படி சொல்கிறார் பாருங்கள், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை 15ஆம் வசனம் வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. கொரிந்து பட்டணம் பொல்லாத ஒரு பட்டணம் பாருங்கள். கொரிந்து சபையை பற்றி எல்லாருமே இன்றைக்கு கிறிஸ்தவங்க கூட மோசமாக பேசுவாங்க. கொரிந்து சபையாக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் கொரிந்து சபைனாலே எல்லாருக்கும் இலக்காரம். ஏன்னா அந்த கொரிந்து பட்டணமே ஒரு பொல்லாத பட்டணம், வர்த்தக பட்டணம். அது அந்த கொரிந்து கலாச்சாரமே ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். அங்கே என்னென்னா வேசிகள்கிட்ட போகிறது தப்பே கிடையாதுங்கிற ஒரு கல்ச்சர் அது. அதாவது அவங்க எப்படி நினச்சாங்கன்னா, மனைவிங்கிறது பிள்ளை பெறுறதுக்கு, பிள்ளையை வளர்க்குறதுக்கு மனைவி. அந்த மனைவியை நல்லா வச்சுக்கணும், நல்லா பாதுகாக்கணும், வேண்டிய சோறு கொடுத்து சட்டையை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுக்கணும், மனைவியை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் இன்பம் வேணுமா, பாலியல் ரீதியாக இன்பம் வேணுமா, சுகம் அனுபவிக்கணுமா, சந்தோஷம் அனுபவிக்கணுமா, அதுக்கு தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது வீடு வீடா. அங்கே பிராத்தல் ஹவுசஸ் போர்டு போட்டு வச்சு நடத்தினா அப்படி இருக்கும் அந்த தொழில். அந்த மாதிரி கொரிந்து பட்டணத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓப்பனாக. ஏன்னா எல்லாருமே போகிறாங்க வேசிகள்கிட்ட போகிறதுல தப்பே கிடையாது. அது என்ன தப்பு இருக்குது? மனுஷனுக்கு ஒரு சுகம் வேணாமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு இன்பம் வேணாமா? ஆனால் மனைவி இருக்கா, மனைவி புள்ள பெற்றுக்கிட்டு தான் மனைவி. இன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு வேசிக்கிட்ட போகிறது தான் நல்லது. அப்போ தான் இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி அவங்களுக்குள்ள. அதை யாருமே தப்பாக நினைக்கிறது இல்லை. வேசிகள்கிட்ட போகிறது தப்புன்னு நினைக்கிறதே கிடையாது. அங்கே போய் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுறாரு, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க இயேசுவை விசுவாசித்து. இப்போ அவங்களுக்கு போதிக்கிறார். ஏன்னா அந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் சிலர் இன்னும் வேசிக்கிட்ட போயிட்டுருக்கான் ஆள். ஏன்னா அந்த கலாச்சார பழக்கம், அது அவங்க ஊர் பழக்கம். அதுலனே தப்பு இருக்குது. நான் வெறும் இந்த சந்தோஷத்துக்காக தான் போகிறேன், என் மனைவியோடு தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்காக தான் என் வாழ்க்கை. அது சும்மா சைடில், அது சைடு ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக போய் அனுபவிச்சுட்டு வர்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறான். அந்த கலாச்சாரத்தில் பூர்றார் பாருங்க. இவர் பூந்து சொல்கிறாரு, சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, சரீரம் கர்த்தருடையது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா?